வகுப்பறையில ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நீ என்னவாகணும் அப்படிங்கிற கேள்வியை எல்லோரிடமும் கேட்கிறார்கள். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இந்த கேள்வியை சந்திக்காம வந்ததில்லை. அப்படி கேட்கிற போது ஒவ்வொரு குழந்தையும் நான் டாக்டர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும்னு ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஆசையை ரொம்ப கனவோடு சொல்லுகிற போது ஒரே ஒரு குழந்தை அமைதியா இருக்கு. அந்த குழந்தைகிட்ட போய் நீ என்னவாகணும் அப்படின்னு திருப்பியும் கேட்டோன்னே அந்த குழந்தை ரொம்ப அமைதியா பொறுமையாக நிதானிச்சு நிமிர்ந்து பார்த்து என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறது. நீ என்னவாகணும் அப்படின்னு கேட்டோன்னே நான் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா? நீ என்னவாகணும்னு கேட்குறேன், நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு பதில் சொல்றியேன்னு அந்த ஆசிரியர் கேட்டபோது அந்த குழந்தை சொல்லிச்சான், என் பதில் உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நான் என்னவானாலும் சரி நிறைவில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய இலக்குன்னு அந்த குழந்தை பதில் சொல்லிச்சான். என்ன அழகான பதில் இல்லை? நாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கடைசி